அதாவது பாருங்க, பர்சனலா என்ன எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் பாத்துங்க. அதனால யானை படம் போட்டு ஏது இருந்தாலும் வாங்கிடுவேன். அப்படி நிறைய வாங்கின பொருட்கள்லாம் எதுக்காக வாங்கியிருக்கேன்னே தெரியாம வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு பொருளை விருப்பப்பட்டு வாங்கி அது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னே தெரியாம வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பொருட்களை பத்திலாம் சொல்லுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வியை கேட்டோம். அவங்களும் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சாரிலாம் வேஸ்டாக தான், அப்படியே வேஸ்ட்டாக தான் இருக்குது. வாங்கி கட்டவில்லை, 10,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதை கட்டில் வேஸ்ட்டாக தான் கட்டுறது. நான் இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். அந்த மைக்கோட விலை 400 ரூபாய். அதை வாங்கி ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சது தான் திரும்பவும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தொடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகும். ப்ளூடூத்து, அப்புறம் பவர் பேங்க், அது இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவோம், 2 நாள் யூஸ் பண்ண அப்புறம் வச்சுருவோம். இவங்களோட திங்ஸ் தான், பொம்மை, அப்புறம் இப்போ கேம் விளையாடுறது, காரு, ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாங்க. அது அப்புறம் யூஸ் ஆகல, சரி பேட்டரி யூஸ் ஆகலைன்னா தூக்கி அப்படியே போட்டுறாங்க. நாங்கள் டிவி வேணால் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பசங்க படிப்புக்காக தாங்க. லேப்டாப்பு வாங்கியிருந்தோம், ஐபேடு. அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா வீட்டில் தான் கிடக்குது. கொஞ்சம் வாங்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு. அப்படியே விட்டுட்டு வேறு செல்லுக்கு அப்படியே டோட்டலாகவே மாறியாச்சு. லேப்டாப் அந்த மாதிரி தான் வாங்கினேன். அப்புறம் மொபைல்லே எல்லாம் யூஸ் பண்ணுறங்காட்டி லேப்டாப்பே இப்போ யூஸ் பண்ணுறது. இது வாங்கியிருந்தேங்க, ஹெட்செட்டு. அது 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல.